ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட வாக்கு. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக இருக்கிறார், எல்லோரையும் சந்திக்கிறார். அதோடு முடிந்து போகவில்லை. அங்கிருந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு மேலே அழைத்து செல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 7 வானங்களையும் தாண்டி சென்றார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம்! அந்த ஒவ்வொரு வானங்களும் இருக்கிறது. அது சூரத்துல் இஸ்ரா என்ற சூராவிலும் சூரத்துல் நஜ்மிலும் இந்த சம்பவம் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வானமாக ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லுகிற அந்த இடத்தை அடைகிறார்கள். அந்த இடத்தை அடைந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நாயகமே, இதற்கு மேலால் என்னால் வர முடியாது நாயகமே, இதுதான் என்னுடைய எல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு நிஜமான ரூபத்தை கண்டு அந்த ஹிரா குகையிலே வகை இறங்குகிற போது நடுங்கிக் கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகமே, இதுதான் என்னுடைய எல்லை, இதற்கு மேலால் என்னால் வர முடியாது, என்னால் வர முடியாது. எந்த அளவுக்கு சொல்லுவார்கள் தெரியுமா? நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது மக்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் கேட்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய சக்தி எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்று கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த வஹியை கொண்டு வருகிற போது அந்த வானலோகத்தில் ஷைத்தான்கள், இப்லீஸுடைய பிள்ளைகள் தான் ஷைத்தான்கள். அந்த ஷைத்தான்கள், ஜின்கள் அனைவரும் சேர்ந்து கைகளை கோர்த்துக் கொண்டு சங்கிலி போல என்னை மறைப்பார்கள் நாயகமே. ஏன்? இந்த குர்ஆன், இந்த வஹி இந்த சமூகத்துக்கு வர்றதுனாலதான் அவன் மனுஷனா இருக்கிறான். பெருமக்களே, யாரெல்லாம் குர்ஆனோடு சம்பந்தம் இல்லையோ அவன் மிருகம்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வஹியை கொண்டு வருகிற போது இந்த இப்லீஸும் அவனுடைய பிள்ளைகள் ஷைத்தானும் இந்த ஜின்களும் என்னை மறைக்குகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த வஹி குர்ஆன் இந்த மனித சமுதாயத்துக்கு போனால்தான் அவன் அதை படித்து மனிதனாக வாழுகிறான், பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்கிறான். எனவே தடுத்துட்டா சரியா போச்சு இல்லையா? அந்த வகை போகாம தடுத்து விட்டால் அவர்களை மிருகமாக வளர்த்து விடலாது என்றுதான் மறைப்பார்கள் நாயகமே. எல்லோரும் மறைப்பார்கள் நாயகமே. நான் என்ன செய்வது தெரியுமா? எனக்கு வலப்புறமாக 300 ரெக்கைகள் இருக்கிறது, இடப்புறமாக 300 ரெக்கைகள் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்கிறது. அந்த 600 ரெக்கைகளை கொண்டு அவர்களை அந்த இப்லீஸையும் இப்லீஸுடைய பிள்ளைகள் ஷைத்தானையும் ஜின்களையும் அடித்து துவம்சம் பண்ணி விடுவேன் நாயகமே. கருத்து விட்டுத்தான் உங்களிடத்தில் கொண்டு வந்து இந்த குர்ஆன, இந்த வஹியை நான் அறிவிப்பேன் நாயகமே. அவ்வளவு பலமானவன் என்று சொன்னார். அந்த பலமான சக்தியுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நாயகமே, இந்த சித்ரத்துல் முன்தஹா இருக்கிறது, இதுக்கு மேல என்னால வர முடியாது, இதுதான் என்னுடைய எல்லை என்கிறார்கள். இதற்கு மேலால் வர முடியாது என்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க எனக்கு வஹி கொண்டு வருகிற போது எவ்வளவு வேகத்தில் வருவீர்கள்? சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நாங்க ஜெட் வேகம் சொல்லுகிறோம், எத்தனையோ வேகங்களை சொல்லுகிறோமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க வஹி எடுத்துக் கொண்டு வருகிற போது, என்னிடத்தில் வருகிற போது உங்களுடைய வேகம் எப்படி என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள்,
நாயகமே, ஒரு நாள் நான் லவ்ஹுல் மஹ்ஃபூலை பார்த்துக் கொண்டிருந்தேன். லவ்ஹுல் மஹ்ஃபூலை பார்த்துக் கொண்டிருந்தேன் நாயகமே. அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் தெரியுமா? யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கிணற்றில் தூக்கி போட்டு கொல்ல பார்க்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுங்கள். ஏன்? அது மிகவும் ஆழமான கிணறு, பாறைகள் நிறைந்த கிணறு, பயங்கரமான கிணறு. அது விழுந்தால் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விடுவார்கள். ஜிப்ரீல், அவர்களை காப்பாற்றுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நாயகமே, அங்கே தூக்கி போடுவதற்கு தயாராகி விட்டார்கள். நான் இங்கே லவ்ஹுல் மஹ்ஃபூலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனவே தூக்கி போட்டார்கள். உடனே அந்த பாறையில் அவர்கள் பட்டு இறந்து விடாமல் நான் தாங்கி பிடித்து காப்பாற்றினேன். நினைச்சு பாருங்க, தூக்கி போடுவதற்கும் அவர்கள் வருவதற்கும் எவ்வளவு நேரம், எவ்வளவு வேகமாக வந்திருக்கிறார்கள். அப்ப சொன்னார்கள், நாயகமே, இதை விட வேகமாக வகையை கொண்டு வருகிற போது உங்களிடத்தில் நான் வருவேன். அப்படிப்பட்ட வேகம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகமே, இந்த சிதறத்தில் முன்தாக என்னுடைய எல்லை, இதை தாண்டி என்னால் வர முடியாது என்றால் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் அவர்களுடைய முஅஜிஸத்தும் அற்புதமும் எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பெருமானாரை தானே சில வாய்கள் சாதாரண மனிதருக்கு நம்ம போல எங்க நம்ம போல வாயால எப்படி வர முடியும்? தூசி கூட இல்லாத நாம் நம்மை போல என்று அந்த அற்புதங்கள் நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி வாய் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அந்த சொல்ல கண்ணியம் உள்ள மரியாதை உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிதறத்துல் முன்தாகாவை தாண்டி அங்கே செல்லுகிறார்கள். அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த பேசுகிற பாக்கியம் கிடைக்கிறது. அல்லாஹ்வை பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த பாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த பாக்கியம் நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள், அத்தஹியாத்து, சொல் சம்பந்தப்பட்ட அமல்கள், அஸ்ஸலவாத்து, செயல் சம்பந்தப்பட்ட அமல்கள், அத்தய்யிபாத்து, செல்வம் சம்பந்தப்பட்ட அமல்கள் அனைத்துமே அல்லாஹ் உனக்குரியது என்று காணிக்கை செலுத்துகிறார்கள். நம்ம அத்தஹியாத்துல ஓதுகிறோம் இல்லையா? இந்த அத்தஹியாத்தில் ஓதுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிய வார்த்தை. அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு சொல்லுகிறார்கள், அத்தஹியாத்து, சொல் சம்பந்தப்பட்ட, நாங்க இப்ப வாயின் மூலமாக குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் ஓதுகிறோம், ஸலவாத் ஓதுகிறோம். இப்படி சொல் சம்பந்தப்பட்ட அமல்கள், அஸ்ஸலவாத்து, செயல் சம்பந்தப்பட்ட அமல்கள், நம்ம உடல்களினாலே செய்யக்கூடிய அமல்கள், அத்தய்யிபாத்து, செல்வம் சம்பந்தப்பட்ட அமல்கள், செல்வத்தினால நன்மையான காரியங்களை செய்கிறோமே, அப்படிப்பட்ட அமல்கள் அனைத்துமே அல்லாஹ் உனக்காகத்தான் நான் செய்கிறேன், உனக்குரியது என்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே நாம பேசுகிற பேச்சு அல்லாஹ்வுக்காக பேசுகிறோம். நாம் செய்கிற செயல் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். நாம் செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், வெற்றி பெற்று விட்டோம். அது அனைத்தும் அல்லாஹ் உனக்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நாயகமே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணுகிறார்கள், அல்லாஹ் என் மீது மட்டும் சாந்தி வந்தால் போதாது, அஸ்ஸலாமு அலைனா, எனது உம்மத்தில் பாவப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் ரப்பே, என்று உம்மத்துக்கு அந்த சாந்தியை தா என்கிறார்கள். தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குகிற போது கூட அந்த மிஹ்ராஜ்
பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என் மீது மட்டும் போதாது ரப்பே, அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது பாவப்பட்ட எனது உம்மத்துக்கு உனது சாந்தியத்தா. அப்ப பாவப்பட்ட மக்களை கூட நம்ம கூட எவ்வளவு பிள்ளைகள் இறக்கமா இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல மிச்ச கஷ்டப்படுத்துறான்னா என்ன பிள்ளையே இல்லைங்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், இந்த பாவப்பட்ட மக்களுக்கு முதல் அந்தஸ்தை கொடுக்கிறார்கள். எனது பாவப்பட்ட மக்கள் எனக்கு சந்தோஷம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார், ரப்பே எனக்கு சாந்தி கிடைப்பதனால் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனது பாவப்பட்ட மக்களுக்கு சாந்தி கிடைக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நல்லடியார்களுக்கு சாந்தி கிடைக்கும். மலக்குமார்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், மலக்குமார்கள் பார்க்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு நபியா பாவப்பட்ட மக்களை தனது சமூகத்தை கூட விட்டு விடாமல் தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குகிற போது தனது சமூகத்தையும் பாவப்பட்ட மக்களையும் சேர்ந்து கொள்ளுகிறாரே, இப்படிப்பட்ட ஒரு நபியா என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். இதைத்தான் நாம் அத்தகையாக ஓதிக்கொண்டிருக்கிறோம்.